இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். கானான்ல வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் விரோதித்ததுனால, பகைத்ததுனால, அவன் மேல பொறாமை கொண்டதுனால 20 வெள்ளிக்காசுக்கு வியாபாரிகள்கிட்ட விற்று போட்டதுனால அந்த இஸ்மவேலர்கள் இந்த யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனாங்க. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அவனா விரும்பி போகல. அந்த ஊருக்கு நான் போய் ஆகணும்னு சொல்லி காத்திருந்து அந்த தேசத்திற்கு அவன் போகல. என்னுடைய வாழ்வை குறித்த எதிர்கால திட்டம் அந்த தேசத்துல தான் இருக்கு அப்படின்னு அறிந்து அவன் கொண்டு போகப்படவில்லை, அல்லது அவன் போகல. அவனுக்கு தெரியாது என்ன நடக்குது இங்க. சகோதரர்கள் ஏன் இப்படி பண்றாங்க? இந்த இஸ்மவேலர்கள் யார்? எதற்காக நான் விற்கப்படணும்? எதற்காக இன்னொரு நாட்டுக்கு நான் கொண்டு போகப்படணும்? இப்படிதான் பல கேள்விகள் அவன் மனசுல இருந்திருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சரித்திரமா நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்முடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். யோசேப்பை ஆண்டவர் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தினார், அவனை எவ்வளவு பெரிய ரட்சகனா அந்த தேசத்துல வச்சிருந்தார் அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் அப்படின்னா ஆண்டவர் தான் இதை செய்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த ஷிஃப்டா இருந்தாலும், எந்த மூவா இருந்தாலும் அது கர்த்தரால். நாம விரும்பி போறோமோ, அல்லது தவிர்க்க முடியாததுனால அனுப்பப்படுகிறோமோ, அல்லது தற்செயலால் நடக்குதோ, அல்லது விரோதிகளால் நடக்குதோ, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றாரா, அவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்வில் செயல்படுகிறார். அவர் நம்மை குறித்த அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். அப்ப ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்க போறதில்லை. ஆண்டவருக்கு தெரியாமலும் எதுவும் நடக்க போறதில்லை. மனிதர்களுடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்வில் திணிக்கப்படுவது இல்லை. மனிதர்களுடைய கட்டாயத்தினால நம்முடைய வாழ்க்கை திசை திருப்பப்படுவதும் இல்லை. யாரோ ஒருவர் குறுக்கிட்டு தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை கெடுக்கிறார்கள் என்று சொல்லவே முடியாது. தடுக்கிறார்கள் என்று நீங்க கவலைப்படவே வேண்டாம். எந்த ஒரு இடத்திற்கு நாம் கொண்டு போகப்பட்டால் தேவனே அதை செய்கிறார். இந்த யோசேப்பு பின்னாட்களை சொல்றான், நீங்க என்ன வித்து போட்டீங்க, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தர் தான் என்ன உங்களுக்கு முன்னாடி அனுப்புனார். அதனால வேலை நிமித்தமோ, படிப்பு நிமித்தமோ, அல்லது தொழில் நிமித்தமோ, ஊழியத்து நிமித்தமோ நீங்க எங்கேயா ஷிஃப்ட் ஆகுறீங்க, மூவ் ஆகுறீங்கன்னா வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க, குழம்பாதீங்க, கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை பரிபூர்ணம் ஒப்பு கொடுத்து நீங்க என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒரு திறந்த இருதயத்தோடு இருங்க. தேவன் உங்களை குறித்த அவருடைய நல்ல நோக்கத்தை நிறைவேற்றி உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, எங்களை எங்க கொண்டு போனாலும் நீங்க சித்தம் இல்லாமல் கொண்டு போக மாட்டீங்க. ஒரு நல்ல நோக்கமும் திட்டமும் இல்லாம கொண்டு போக மாட்டீங்க. யோசேப்பு அப்படிதான் எகிப்துக்கு கொண்டு போனீங்கப்பா. அதே போல யாரெல்லாம் நான் இங்க இருப்பது தேவ சித்தம் தானா, நான் வந்தது தேவ சித்தம் தானா, என்னை இப்படி அனுப்பிட்டாங்களே இது தேவ சித்தம் தானா, எனக்கு இப்படி டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களே இது தேவ சித்தம் தானா, நான் இங்க போய் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து விட்டதை, நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதை, இது சித்தம் தானா நீ யோசிச்சிருந்தான். எஸ், இது ஆண்டுடைய திட்டம், இது ஆண்டுடைய சித்தம். கர்த்தர் தான் என்னை நடத்துகிறான். கர்த்தர் தான் என்னை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். இந்த ஷிஃப்ட் அவரால் தான் வந்திருக்கு, இந்த மூவ் அவரால் தான் வந்திருக்கு என்பதை விசுவாசித்து தொடர்ந்து முன்னேறி ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.